எவனாலயும் பண்ண முடியாதத பண்ற எனக்கு கர்வம் வரக்கூடாதா? காட்டு யானை என்னோட பாட்ட ரசிச்சுது. இசையமைப்பாளர் இளையராஜா கர்வமானவரு அப்படின்னு பரவி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் குடுத்திருக்காரு. யாராலயும் பண்ண முடியாதத பண்ற எனக்கு ஏன் கர்வம் வரக்கூடாது? என்னோட பாடல்கள கேட்டு மதம் பிடிச்ச யானை தூங்கி போச்சு. அதே மாதிரி காட்டு யானை கூட்டம் என்னோட பாட்ட கேட்கறதுக்காக தியேட்டருக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த பேட்டியில இளையராஜா பேசியிருக்காரு. இசைஞானி அப்படின்னு எல்லாராலயும் கொண்டாடப்படக்கூடிய இளையராஜா அடிக்கடி சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வராரு. அவருடைய பாடல்கள் நிறைய பேரோட மனசுக்கு இதமாவும், பல பேரோட வலிய போக்கக்கூடிய மருந்தாவும் இருக்குது. ஆனா, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் சில நேரங்கள்ல பரபரப்ப ஏற்படுத்திருது. அதே நேரத்துல அவர் செய்யக்கூடிய சாதனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. திரைப்படங்கள்ல பிஸியா பாடல்களை எழுதி இசையமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளையராஜா, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு பின்னாடி அடுத்தடுத்து பல ஊர்கள்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்த போறதாவும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம 35 நாட்கள்ல சிம்பொனிய உருவாக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. சில பேரு பல வருஷ கணக்கா சிம்பொனிய உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இளையராஜா 13 நாள்ல சிம்பொனிய உருவாக்கி முடிச்சிருக்காரு. இந்த நிலையில பேட்டி ஒண்ணுல இளையராஜா இத பத்தி பேசும்போது, "இதிலிருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சார் வந்து சாதாரண ஆள் இல்ல" அப்படின்னு. ஆனா, வெளியில இருக்கிறவங்களுக்கு இத பத்தி போற்றுவதற்கோ, புகழ்றதுக்கோ மனசு வரல. வயிறு தான் எரியுது. எல்லாரோட மனசும் மாசடைஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். மனம் திறந்து பாராட்டுவோம் அப்படிங்கிற எண்ணம் நெறைய பேருக்கு வர்றதில்ல. மனசு சுத்தமா இருந்தா தானே வெளியில தெரியும். அப்படி யாருக்குமே கிடையாது. ராஜா சார், ராஜா சார் தான் அப்படின்னு இன்னும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வேற வழியே இல்ல. இப்ப வரக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தோட கூட நான் போட்டி போட செய்வேன். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நெறையா பேரு அவங்களுக்கு அப்படின்னு எந்த திறமையையும் உருவாக்கிக்காம, அத சாதிச்சுட்டேன், இத சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹார்மோனியம் அறிமுகப்படுத்தியது, மெலோடி அறிமுகப்படுத்தியது அப்படின்னு எத்தனையோ அம்சங்கள நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. அத சொல்ல நினைக்கிறேன். என்னோட பாட்ட கேட்க காட்டு யானை கூட்டம் தியேட்டருக்கு வந்திருக்கு. ஒரு மலை பிரதேசத்துல, மலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தியேட்டர்ல ஒரு படம் தொடர்ந்து 6 வாரம் ஒளிபரப்பாகியிருக்கு. அந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட பாட்டு கேட்கறதுக்காக யானை கூட்டம் வயல் வரம்புகளையும் வாழை தோட்டத்தையும் எதுவும் செய்யாம கூட்டமா தியேட்டர் வாசல்ல வந்து நின்னுருக்கு. பின்னாடி பாட்டு முடிஞ்சதும் அதே மாதிரி எந்த இடையூறும் செய்யாம மறுபடியும் காட்டு பகுதிக்கு போயிருக்கு. அது என்ன பாட்டு அப்டின்னா, "ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு" அப்படிங்கிற பாட்டு தான். இது உலக சரித்திரத்திலேயே நடக்காத நிகழ்வு. வேற எந்த ஒரு இசையமைப்பாளரோட பாட்டுக்காவது இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? உலக சரித்திரத்துல எந்த சிறந்த கம்போசர்களோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா? ஒரு குழந்தைக்கு உயிர் வந்ததும், ஒரு யானை கூட்டம் பாட்ட கேட்டு போனதும், மதம் பிடிக்க வந்த ஒரு யானை பாட்ட கேட்டு தூங்குனதும் எங்கேயாவது நடந்திருக்கா? இந்த இசையில ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இத நான் சொன்னா அவருக்கு ரொம்ப தலைகனம் அப்படின்னு முத்திர குத்திருவாங்க. எனக்கு வராம வேற யாருக்குடா கர்வம் வரும்? எனக்கு தான் இந்த திமிரு ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே யாரும் செய்யாதத நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். உலகத்துல யாருமே செய்ய முடியாதத நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். எனக்கு திமிரு இல்லாம எப்படி இருக்கும்? இதையெல்லாம் நினைக்கும்போது எனக்கு திமிரு வருமா இல்லையா? ஆனா எனக்கு திமிரு இல்ல. வெளியில இருந்து சொல்றாங்க எனக்கு திமிரு இருக்குது அப்படின்னு. அப்போ அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நான் பாட்டுக்கு என்னோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. நான் என்னோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப கர்வம் ஜாஸ்திடா அப்படின்னு சொல்றாங்க. கர்வம் எப்ப வரும்? நல்லதா ஒரு வேலைய பண்ணிட்டா உனக்கு கர்வம் வரும். நீ ஒண்ணுமே பண்ணாம அவருக்கு மட்டும் கர்வம் இருக்குதுன்னு சொன்னா எப்படி? அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்காரு.